கிறிஸ்தம் நற்செய்தி இருதயம் கடினமாக இருக்கக்கூடாது. மார்க் சுவிசேஷம் 6வது அதிகாரம் 52வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, சீஷர்களுடைய இருதயம் கடினம் உள்ளதா இருந்தபடினால அப்பங்களை குறித்து அவர்கள் உணராமல் போனார்கள் இருக்கு. அப்போ என்னன்னா, ஏசு கிறிஸ்து அற்புதங்களை செய்தும் சீஷர்கள் இருதயம் கடினமாக தான் இருந்துச்சு. இன்னைக்கு அநேக நேரத்தில் நம்ம இருதயமும் கடினமாக இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஏசப்பா எவ்வளோ நன்மைகள் செஞ்சுருக்காங்க. ஆனாலும் இல்லாத ஒன்றுக்கு நம்ம கவலைப்பட்டே இருக்கோம். இது என் வாழ்க்கையில் நடக்குமா கிடைக்குமான்ட்டு. ஒன்று நம்ம வாழ்க்கையில் புரிஞ்சுக்கணும், கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் எதை நடப்பிட்டாலும் எதை தடை பண்ணாலும் அது நன்மைக்கு எதுதான். ஏன்னா கர்த்தரிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு இதுவாக நடக்குதுன்னு வேதம் அழகா சொல்லுது இல்லையா? ஆனால் தேவையில்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம இருதய கடினப்படுது. எவ்வளோ அற்புத பார்த்து நாம ஒரு பிரச்சனை வந்து மனுஷ உதவியும் நம்ம சுய ஞானத்தையும் நம்புறோம், கர்த்தரை நம்புறது இல்லை. நீ அப்படி இல்லாதபடிக்கு என்ன சூழ்நிலை இருந்தாலும் நம்ம கர்த்தரை நம்பணும். நம்ம இருதயம் கடினமாக இருக்கக்கூடாது. சர்வ வல்ல தேவன் நம்ம கூட இருக்காங்க. உங்கள் வாழ்க்கையிலும் பெரிய காரியங்கள் செய்வாங்க. அதனால் சந்தோஷப்பட்டு களி கொடுங்க. கவலைப்படுறத நிறுத்துங்க. இருதய கடினம் வேண்டாம். இதுவே இன்றைய நற்செய்தி. எனக்கு மட்டுமே முடிந்தாகட்டும்.